கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கலைமகள் பள்ளி வளாகத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட பயனாளிகள் பதிவு செய்யும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் பல்வேறு கிராமங்களில் இருந்து வந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கான முன்பதிவு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி, துணைத் தலைவர் ராஜேஸ்வரி, பேரூராட்சி செயல் அலுவலர் தங்கவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த தருணத்திலே மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலே தொடர்பு கொண்டு மருத்துவ காப்பீட்டுக்கான அடையாள அட்டை வழங்குகிற சிறப்பு முகாம் கடலூர் மாவட்டத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக நான் அறிகிறேன். அந்த சிறப்பு முகாம் ஒன்றினை காட்டுமன்னார் கோவிலில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் அவரிடத்திலே கேட்டுக்கொண்டேன். அவரிடத்திலே சொல்லி முடித்த சில நிமிடங்களில் என்னுடைய செயல் அலுவலர் மரியாதைக்குரிய நண்பர் இளங்கோவன் அவர்கள் தொடர்புக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறார், காட்டுமன்னார் கோவிலில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்கிறோம் என்று பல விவரங்களை என்னிடத்திலே அவர் பகிர்ந்து கொண்டார். ஏற்கனவே நம்முடைய தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சராக நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் இன்றைய வேளாண் துறை அமைச்சர், நம்முடைய மண்ணின் பாதுகாவலராக விளங்கிக் கொண்டிருக்கிற அண்ணன் MRKP அவர்கள் தான் ஏற்கனவே பொறுப்பேற்று இதை முறைப்படுத்தினார். அவர் காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றை பயன்படுத்திக் கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட ஒரு GH தான் காட்டுமன்னார் கோவிலுடைய பொது மருத்துவமனையாக இருக்கிறது. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நான் சொன்னேன், வெறுமனே மக்களை கவர்ச்சி செய்யக்கூடிய அத்தகைய திட்டங்களை விட சிந்தனை செல்வனுடைய வேலை என்ன என்பதை ஒரு எதிர்கால தலைமுறை புரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் என்னுடைய இதயத்தில் இருக்கிற ஆழமான வலி ரணம், காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினராக நாம் இருக்கிறோம். நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமை வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது உருவாக்கப்பட்ட ஒரு GH இருக்கிறது. அதற்கான ஒரு இடத்தை வாங்கி ஒரு புதிய விரிவான பொது மருத்துவமனையை கட்ட வேண்டும். அது ஒன்றுதான் இந்த மக்களுக்கு உண்மையிலேயே நான் செய்யக்கூடிய கைமாறாக இருக்கும் என்று நான் மரியாதைக்குரிய நம்முடைய இன்று பிறந்தநாள் காணுகிற உடன்பிறப்பு என்கிற சொல்லின் உயிர் வடிவமாய், சமத்துவத்தின் அடையாளமாய், சமூக நல்லிணக்கத்தின் செயல்பாட்டு வடிவமாய், இந்தியாவிற்கே சமூக நீதி களத்தில் சான்றாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிற திராவிட வெளிச்சமாய் இருக்கிற அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடத்திலே இதை நான் அன்போடு கேட்டுக்கொண்டேன். உடனடியாக அவரிடத்திலே கேட்டுக்கொண்ட சில தருணங்களுக்குள், சில நிமிடங்களுக்குள் சுகாதாரத்துறை அமைச்சர் நம்முடைய மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்த ககன்தீப் சிங் பேடி அவர்கள் என்னுடைய தொடர்புக்கு வந்தார். உங்களிடத்திலே மதியம் பேச வேண்டும், தலைமையிலிருந்து தகவல் வந்திருக்கிறது, சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு நீங்கள் என்னுடைய அறைக்கு வாருங்கள் என்று அவர் என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார். நானும் அவரை போய் பார்த்தேன். இடம் இருந்தால் கட்டாயமாக எவ்வளவு நிதியாக இருந்தாலும் சுகாதாரத்துறை அதை ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறது என்கிற உத்தரவாதத்தை நம்முடைய சுகாதாரத்துறை நமக்கு வழங்கி இருக்கிறது. அன்று மாலையே ஓடோடி போய் நம்முடைய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர்களிடத்திலே நான் சொன்னேன், அண்ணா, இடம் இருந்தால் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு எவ்வளவாக செலவானாலும் அதை தருவதற்கு தயாராக இருப்பதாக சுகாதாரத்துறை சொல்லியிருக்கிறது. அதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை. நான் ஒரு கருவியாக இருக்கிறேன். நீங்களும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழன் திருமாவும் தான் என்னை இயக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே எப்படியாவது காட்டுமன்னார் கோவிலுக்கு ஒரு மருத்துவமனை வேண்டும் என்று நான் அண்ணனிடத்திலே கேட்டேன். அதற்கான அவருடைய சொந்த தாய்மொழி, அந்த இடத்திலே போய் நான் கேட்க வேண்டும் என்பதோ நான் சொல்ல வேண்டும் என்பதோ அவசியமில்லை. ஆனால் எரிகிற விளக்கையும் கூட நாம் பக்கத்தில் இருந்து அதை தூண்டுவதை போல
24 மணி நேரம் மக்களுக்காக உழைக்கக்கூடிய நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அவர்களிடத்திலே இதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவது என்பது என்னுடைய கடமை. அவரே அப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறார். என்னை வேலை வாங்குங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலிலிருந்து திருநெல்வேலி செல்லும் சாலையில் பாட்டக்குளம் அமைந்துள்ளது. இந்நிலையில் அவ்வழியாக சென்றவர்கள் இந்த குளத்தின் கரையில் துணியில் சுற்றப்பட்ட இறந்த நிலையில் ஆண் சிசு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து அவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஆண் சிசுவை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்த 3 நாள் ஆன நிலையில் உள்ள ஆண் சிசு கொலை செய்யப்பட்டு துணியால் சுற்றப்பட்டு வீசி இருந்தார்களா அல்லது வேறு ஏதும் காரணம் உள்ளதா என விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள மருதேரி கிராமத்தில் உள்ள ஏரியில் கட்லா, ரோகு, சப்பாரை, விரால் போன்ற மீன் வகைகள் வளர்க்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ஏரிக்கரை ஓரங்களில் செத்து மிதக்கும் மீன்களால் துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதி மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் செத்து மிதக்கும் மீன்களை பறவைகள் கொத்தி சென்று அருகில் உள்ள வீடுகளின் கூரைகள், மொட்டை மாடி, தண்ணீர் தொட்டிகள் உள்ளிட்டவற்றில் போடுகின்றன. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்தி கிராமத்தின் சுகாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் அரியானூர் அடுத்த பெரிய சீரகாபாடி பகுதியில் அரசு சட்டக் கல்லூரி இயங்கி வருகிறது. இக்கல்லூரியில் பயிலும் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் கல்லூரியின் விடுதியில் தங்கி வருகின்றனர். இந்த விடுதியில் நேற்றைய தினம் வழங்கப்பட்ட காலை உணவில் பல்லி இருந்ததால் 10க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஒரு சில மாணவிகளுக்கு கல்லூரி வளாகத்திலேயே மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டது. இந்நிலையில் தரமற்ற உணவுகளை வழங்கி வரும் அரசு சட்டக் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து கல்லூரி நுழைவாயில் பகுதியில் அரசு சட்டக் கல்லூரி மாணவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அப்பம்பட்டு பகுதியில் செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதேபோல நாட்டாமங்கலம் பகுதியில் வல்லம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அமுதா ஏற்பாட்டிலும், வளத்தி பகுதியில் மேல்மலையனூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்செழியன் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், இந்தியாவின் பொருளாதாரம் அடிபாதாளத்திற்கு போனதற்கு பிரதமர் மோடியே காரணம் என்றும், இந்தியாவை பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் விற்பனை செய்கிறார்கள், அதானியும் அம்பானியும் வாங்குகிறார்கள் என்று கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் நேரு யுவகேந்திரா அமைப்பு சார்பில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை பழனி கோட்டாட்சியர் சரவணன், பழனி டிஎஸ்பி சுப்பையா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த பேரணி பழனி நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று வாக்களிப்பதன் முக்கியத்துவம் பற்றியும், வாக்களிக்காமல் இருப்பது தேச விரோதம் போன்ற விழிப்புணர்வு பதாதைகள் ஏந்தி கோஷமிட்டபடி இந்த ஊர்வலம் நடைபெற்றது. மாவட்ட இளையோர் அலுவலர் சரண்கோபால் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பழனி வட்டாட்சியர் சக்திவேலன், கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலையில் இருந்து கள்ளக்குறிச்சி வரை உள்ள 2 வழிச்சாலையை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணி துவக்க விழா மெய்யூர் கிராமத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு சாலை மேம்பாட்டு பணிகளை தொடங்கி வைத்து உரையாற்றினார். இவ்விழாவில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி, நாடாளுமன்ற உறுப்பினர் சி.என். அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர்கள் கிரி, அம்பேத்குமார், ஜோதி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபிரன்பு அறிவுறுத்தலின் பேரில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட போக்குவரத்து காவல் நிலையங்களில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு இன்று முதல் குளிர்பானங்கள் வழங்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் குமரன் சாலையில் போக்குவரத்து காவல் துணை ஆணையர் ராஜராஜன் போக்குவரத்து காவலர்களுக்கு குளிர்பானங்களை வழங்கினார். தொடர்ந்து அப்பகுதியில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த பொதுமக்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கும் குளிர்பானங்கள் வழங்கினார்.
சென்னையை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தி செல்வதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து மத்திய அரசின் சுங்க அமைப்பின் கீழ் இயங்கும் வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகளுக்கு கிடைத்த இந்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு அவரை பின்தொடர்ந்து சென்றனர். பின்னர் சென்னையிலிருந்து செங்கோட்டைக்கு செல்லும் பொதிகை விரைவு ரயிலில் பிரகாஷ் ஏறினார். அதிகாரிகளும் ரயிலில் அவரை கண்காணித்தபடியே வந்தனர். அப்போது மதுரை ரயில் நிலையத்தில் பிரகாஷ் இறங்கியபோது அதிகாரிகள் அவரை மடக்கி பிடித்து அவரிடமிருந்த 2 பைகளை சோதனை செய்தனர். அதில் 10 பொட்டலங்களில் 15 கிலோ பவுடர் மற்றும் 15 கிலோ திரவ வடிவிலான 30 கிலோ மதிப்பிலான போதைப் பொருள் இருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அடுத்த பூவனூர் கிராமத்தில் சண்முகம் ஷியாமலா தம்பதியினருக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டுவதற்காக குழி தோண்டப்பட்டது. அப்போது அந்த குழியில் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விநாயகர், சோமாஸ்கந்தர், இம்மன், ஏரிபத்தநாயனார், அம்மன், சேக்கிழார், நடராஜன் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வட்டாட்சியர் ஆய்வு செய்து சிலைகளை நீடாமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் எடுத்துச் சென்றார். தேனி மாவட்டத்திற்கு அண்டை மாவட்டங்களான திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களிலிருந்து ஏராளமான ஆட்டோக்கள் வந்து செல்வதாகவும், குறிப்பாக இரவு நேரங்களில் ஆட்டோக்களில் வருவோர் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு திரும்பி சென்று தப்பி வருவதாகவும் புகார்கள் எழுந்தன. இதனை அடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் பேருந்து நிலைய மக்கள் அதிகம் கூடும் பல்வேறு இடங்களில் வெளி மாவட்ட ஆட்டோக்களை மறித்து சோதனையிட்டனர். அப்போது முறையான ஆவணங்கள் இல்லாத 27 ஆட்டோக்களுக்கு 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை அபராதம் விதித்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 71வது பிறந்த நாளை ஒட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பழைய மீன் மார்க்கெட் அருகில் உள்ள ஆவின் பாலகத்தில் இன்று கடைக்கு வரும் அனைவருக்கும் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், பிஸ்கட் இலவசமாக வழங்கப்பட்டது. ஷார்ஜாவிலிருந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் வந்த பயணிகளின் ஆவணங்கள் மற்றும் அவரது உடைமைகளை திருச்சி விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக நடந்து கொண்ட ஆண் பயணி ஒருவரின் உடைமைகளை சோதனை செய்தபோது அவர் பேஸ்ட் வடிவில் 1061 கிராம் எடையுள்ள தங்கத்தை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரிடமிருந்து 66.68 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்து யாருக்காக கடத்தி வந்தார், கொடுத்து அனுப்பியது யார் என்பது குறித்து அதிகாரிகள் அந்த பயணியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி லிங்க் ரோட்டில் அரிசி கடை வைத்திருப்பவர் ராஜேந்திரன். இவரது மனைவி யசோதா மதிய வேளையில் கடையில் தனியாக இருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் திடீரென கடைக்குள் புகுந்து யசோதாவை கத்தியை காட்டி மிரட்டி கல்லாப்பேட்டியில் இருந்த 1000 ரூபாயை திருடிக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றார். இதுகுறித்து யசோதா கொடுத்த புகாரின் பேரில் பண்ருட்டி போலீசார் விரைந்து வந்து திருட்டு நடந்த கடையை பார்வையிட்டு அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் யசோதாவை கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை திருடிய இளைஞர் பண்ருட்டி திருவதிகை குட்டை தெருவை சேர்ந்த ஐயனார் என்பது தெரியவந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த நாராயணன் தனது மனைவி சீதா லட்சுமியுடன் ராயபுரம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எண்ணூர் விரைவு சாலை திருவொற்றியூர் குப்பம் அருகில் வந்தபோது ஆட்டோ மீது இடித்து நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். இருவருக்கும் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் அமர்ந்து இருந்த நிலையில் அந்த வழியாக சென்ற திமுக திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் தன்னுடைய காரை நிறுத்திவிட்டு காயம் ஏற்பட்ட தம்பதியினருக்கு முதல் உதவி அளித்து மருத்துவ செலவுக்காக பணத்தை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் வாகனத்தில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லம் சாலை ஓரத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பல ஆண்டுகளாக கடைகள் அமைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இதனிடையே சாலையோர வியாபாரிகளால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. இந்நிலையில் சாலையோரங்களில் ஆக்கிரமிப்பு செய்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட கடைகளை காவல்துறையினர் உதவியுடன் நகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கடை உரிமம் வைக்கப்பட்டு கடைகளை நடத்தி வருவதாக கூறி சாலையோர வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சாலையோர வியாபாரிகளிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து வியாபாரிகள் கலைந்து சென்றனர்.
சென்னை எழும்பூர் திமுக தெற்கு பகுதி செயலாளர் சுதாகர் தலைமையில் உழைப்பின் வியர்வை துளி உலகின் விடியல் ஒளி என்ற தலைப்பில் மாபெரும் புகழரங்கம் நிகழ்ச்சி வேப்பேரி பெரியார் திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன், கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் டாக்டர் ஜகத் ரட்சகன், சொல்வேந்தர் சுகி சிவம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1970 முதல் 1974 ஆண்டில் வேளாண் கல்லூரியில் 45 மாணவர்கள் பயின்றனர். இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அரசு பள்ளி, கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் கல்வி பயின்று 50 ஆண்டுகளை கடந்த நிலையில் குடும்பத்தினருடன் இணைந்து 50ஆம் ஆண்டு பொன்விழாவை பல்கலைக்கழக வேளாண் கல்லூரியில் கொண்டாடினர். சங்கத்தின் தலைவர் அக்ரி நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பல்கலைக்கழக துணைவேந்தர் கதிரேசன் கலந்து கொண்டு முன்னாள் மாணவர்களை பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து அக்ரி ஸ்ரீனிவாசன் மனைவி ஜெயந்தி எழுதிய கவிதை தொகுப்பினை வேளாண் புல முதல்வர் வெளியிட்டார். அலுவலக உதவியாளர் காலி இடங்களை நிரப்பிட வேண்டும், வருவாய்த்துறையின் அனைத்து நிலை அலுவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம், தனி ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அரசு ஊழியர் சங்க வட்டத்தலைவர் வரதராஜன் தலைமையில் வருவாய் அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 4வது நாளாக நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தால் இன்றும் பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தின் 4வது நாளாக இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களது வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் 10 அம்ச கோரிக்கைகளில் பட்டதாரி அல்லாத அலுவலருக்கான பணி பாதுகாப்பு அரசாணையை மட்டும் அரசு வெளியிட்டுள்ளது. மீதமுள்ள 9 கோரிக்கைகள் நிலுவையில் உள்ளது. அதில் முக்கியமாக இளநிலை வருவாய் ஆய்வாளர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் திருத்தம் மட்டுமே நடைபெற்று சுற்றறிக்கை வரப்பட்டுள்ளதை தவிர அதற்கான எந்தவிதமான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை. மேலும் காலி பணியிடங்கள் நிரப்பிடுதல் மற்றும் தேர்தல் வர உள்ளது. தேர்தலுக்கான நிதியை முன்கூட்டியே ஒதுக்கீடு செய்து தர மாநில மையம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதனையும் சிறப்பு கவனம் எடுத்து தமிழக அரசு உடனடியாக தீர்க்க வேண்டும். மேலும் வட்ட அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிடவும் தமிழக அரசு உறுதி மேற்கொள்ள வேண்டும். அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பெண் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை அரியலூர் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இதில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் என்றும், பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதை தவிர்ப்போம் என்றும், குழந்தை திருமணத்தை தடுப்போம் என்பது உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியவாறு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அரசு கலைக்கல்லூரியில் தொடங்கிய பேரணி இருசுக்குட்டை செந்துறை ரோடு வழியாக சென்று அரியலூர் பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. இதில் அரியலூர் அரசு கலைக்கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.